Hi friends, welcome back to Mama with Bema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா 2 more days for housewarming function. ஆமா, இன்னும் 2 நாள் தான இருக்குது. சோ அதனால இப்போ நம்ம வாங்குன மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் லைட், ஃபேன் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணனும். சோ அதனால கிளம்பிட்டோம் நம்ம புது வீட்டுக்கு. போயிட்டு அதை எடுத்து போய் சரவணால மீட் பண்ணி ஃபர்ஸ்ட் மாட்னாங்களான்னு தெரியல. ஏன்னா ஜன்னல்லாம் பிரேக் ஆயிருந்தது. பிரேக் ஆன ஜன்னல்லாம் என்ன பண்ணாங்க, ரெடி பண்ணாங்களா என்ன ஏதுன்னு. ஏன்னா நாங்க இன்னைக்கு வீடியோ எடுக்கிற டே வந்து இது வந்து வெட்னஸ்டே. இன்னும் வியாழன் வெள்ளி 2 நாள் தான் இருக்கு. 2 நாள் 3வது நாள் நமக்கு ஃபங்க்ஷன். அதனால வந்துட்டு எல்லாத்தையும் இன்னைக்கு போய் பார்க்கணும். என்னென்ன பண்ண போறோம் இன்னைக்கு டேல அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். என்ன நம்ம ஃபிளாட்டை பார்க்கும்போது சந்தோஷமாக உள்ளது. இன்னும் இனி 3 நாளில் 3 நாள்ல 2 நாளில் ஆமா தூங்க போற நீ. இங்க ஏகப்பட்ட தூங்க போற நீ. தூங்க போற நீ. நைட் தூங்குவேன். நைட்ல ஏகப்பட்ட லான் இருக்க. அப்ப நீ எதுக்கு லான் செலவு பண்ற? அதான் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா என்கேஜ்மெண்ட்ன்ற பாருங்க. பாப்பா ரிசப்ஷனுக்கு லான் தேடுறோம். ஒன்றும் நம்ம கேட்குற டேட்டில் வந்து முக்கியமான இடத்துலலாம் எல்லாம் ஃபுல்லுன்றாங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இங்கே பாருங்கள், சுற்றி லான் இருக்குது. இங்கே ஓகேன்னாங்கன்னா இங்கேயே பிரம்மாண்டமாக பண்ணிட்டு போயிடலாம். கரெக்டு தான். வா இப்போ விட்ட போட்டு வந்துரு. ஆமாம், நம்ம வீடு நம்ம கண்ட்ரோலில் வந்த உடனே தான் நம்ம எதுவுமே இது பண்ண முடியும். இப்போ கிராப் ரசம் முடித்தோடனே சாவி எடுத்து அருணாக்குடியில் மாட்டின்னு சுற்றுவேன். கொடுக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், ஏமாத்திடுவாங்க நம்மள. அதனால சாவி எப்பயுமே இங்கே இருக்கும். யார் அங்கே தங்குறதா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சாவி, எனக்கு ஒரு சாவி எடுத்து வச்சுப்பேன் நான். உங்க அப்பா வரை ஐட்டப்பா. எங்கள் அப்பா இருந்தது தான்ப்பா கரெக்டு. எமகாத பிள்ளைங்களை பெற்றுட்டு எங்கள் அப்பா இருந்தது தான் கரெக்டு. அந்த ஏரியாவில் ஒரு லான் இருக்கு, ஓகேங்களா? இங்கே ஒரு லான் இருக்குது. இங்கே பெரிய லான், ஸ்டேடியம்லாம் போட்டு அழகா இருக்குது. இப்போ நிறைய செடி வளர்ந்து இல்ல? ஆமாம், சூப்பராக இருக்குது. நிறைய செடி வளர்ந்துருச்சு. அடிச்சு பச்சை பசேல்னு இருக்குது பாரு. அழகா மெயின்டைன் பண்றாங்கல்ல. அழகா இங்கேயே செடிகள்லாம் லைட்டை போட்டு விட்டு சூப்பராக பண்ணலாம். ஆனால் கொடுக்க மாட்டாங்க, அவங்க கஷ்டப்பட்டு. ரீல்ஸ் எடுக்கணும்ப்பா, ஸ்லோ மோஷன் ஓடி வாப்பா. எப்படி இருக்குதுன்னு பாத்துடலாம். இதெல்லாம் கையில வச்சுட்டு ஒன்று வந்தா இது மாதிரி இருக்கும். வானாவா ரீல்ஸ் எடுக்கும்போது பார்த்துக்கலாம். இது பாருங்க, இதுக்கு இந்த பக்கத்தில் போனால் நம்ம ராஜா இவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, விசிறிங்க. இல்லை அந்த ட்ரைப்ஸ் ராஜாலாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் இந்த மாதிரி தான் அப்படி சுற்றி படர்ந்து அப்படி இருக்கும். அப்படி உட்காந்துப்பாங்க. அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. வாழை எல்லாம், இதெல்லாம் வாழை எல்லாம் நல்லா இருக்குது. பத்தலை என்ன பிடிக்கலாம் ஓடு. ஆமாம் ஆமாப்பா, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அன்றைக்கி எங்கள் பத்திரம்லாம் சட்டக்குன்னு ஆளை வச்சு. ஸோ June 15th கம்மிங் சாட்டர்டே ஃபேமிலியோடு வந்துடணும். ஓகேங்களா? ஓகே, கண்டிப்பாக. நம்ம சரவணன் சாருக்கு வந்து லேட்டாக தான் வைக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆக்சுவலி நாங்களே லேட்டு, எல்லாருக்குமே லேட்டா தான் கொடுத்துட்டு இருந்தோம். நேத்து தான் முடிச்சோம் அந்த சர்க்கிள். நேத்து இவருக்கு கூப்பிட்டோம். இவரு கூப்பிட்டா சார் லீவ் டியூஸ்டே அப்படின்ட்டாரு. சரி ஓகே சார், நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பண்றோம். அவர் ஃபேமிலிக்கு இன்வைட் பண்ணியாச்சு. அடுத்தது அவர் டீமுக்கு கண்டிப்பா. ஏன்னா பிகாஸ் நம்ம இங்க வாங்கறதுக்கு முழு காரணம் அவரு தான். ஸோ அந்த இது நம்மளுக்கு எப்பயுமே அந்த பாண்டிங் இருக்கு. ஸோ அதனால அவரையும் இன்வைட் பண்ணியாச்சு, அவங்க டீமையும் இன்வைட் பண்ணியாச்சு. 2 ஃபேமிலி உங்களுக்கு. கண்டிப்பா அந்த பக்கம் ஒரு ஃபேமிலி, இவ டீம் சொல்றா. இது ஒரு ஃபேமிலி மாதிரி தானே சார்? ஆமா ஆமா, அத சொல்லிட்டேன். ஒரு பத்திரிக்கை வச்சு என் குடும்பத்தையே பேசிட்டாங்க. சூப்பர். இது யாரா கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்தாங்கன்னா, ஐயோ நீங்க வேணுங்க, ஒரு பத்திரிக்கை தாங்க வச்சாங்க, என் ஃபேமிலியே சின்ன பின்னம் ஆயிடுச்சுங்க. இது ஒரு ஃபேமிலி தானே? ஆமா ஆமா, ஃபேமிலி தான். கரெக்ட் தான். கண்டிப்பா சார். சரிங்களா? இப்போ கிஃப்ட் கொடுக்கலாமா, அன்னைக்கு கொடுக்கலாமா? அதெல்லாம் வாங்கி நான் ரெடி பண்ணி வச்சிட்டோம். அன்னைக்கு வாங்க. சரி ஓகே. இல்ல இப்படி ஆப்போசிட்ல சொல்றேன். இந்தாப்பா மெஷர்லாம் பண்ணி முடிச்சிட்டல்ல, கையில வச்சுக்கோ. அது வேற. இப்போ இங்கே நின்னுன்னா மூஞ்சி கருப்பா தெரியுது. இந்த பக்கம் வா. அத இந்த பக்கம் வந்தால கொஞ்சம் பிரைட்டா தெரியும். அவங்க போட்டோ எடுக்கறப்ப அங்க இருந்து நீங்க போட்டோ எடுத்தா தான் கரெக்ட்டா தெரியும். இந்த பக்கம் நீ ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா பிரைட்டா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை இல்லை. நான் என்ன நினைச்சேன், இந்த பக்கம் நில்லாத, இந்த பக்கம் நில்லு, நல்லா இருக்காது, கிளாரிட்டி. சரி மேபி. இன்னும் நம்மளுக்கு இந்த டோரை மாட்டவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி எல்லாம் எதுவுமே பண்ணல. இனிமேல் தான் பண்ண போகிறாங்க. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு நாளைக்கு ப்ரெஸ் பீஸாக கொடுத்துருவாங்களாம் கையில். ஓகே,
டென்ஷன் பண்ணாங்க டென்ஷன். எஸ் எக்ஸாக்ட்லி. இப்போ நாளைக்கு நான் வரணும். அப்போ பா எத்தனை இதுப்பா உனக்கு வாங்குறது மாட்டில்? மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு வாங்குற மாதிரி அப்பப்போ வாங்குறேன். நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கு. ஓகே தானே? ஓகே. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. எனக்கு பிடிச்சிருந்தது. நான் தானே சூஸ் பண்ணேன் இதை. இது இது ஒன்று. அப்புறம் இது என்னடா? 3 லேயர்ஸ் நல்லா இருந்தது. இது கம்மியா இருக்கு. இது ரொம்ப சின்னதா இருக்க மாதிரி இருக்கு. இது வேற மாதிரி தெரியுது. இதுவும் நல்லா தான் இருக்கு. ஆனா இதுவும் நல்லா இருக்கு, அதுவும் நல்லா தான் இருக்கு. ரெண்டு மாடல் தான் இருக்கு. அதுல மொத்தமா என்ன பிரைஸ் வருது? இது என்ன பிரைஸ் வருது? மொத்தமா இருக்குது. அதுல போட்டு பயங்கரமா தலையை ஆட்டுன்னு ஆடு மாதிரி ஆட்டிட்டு இருந்தீங்கன்னா கீழே விழுந்துரும். இது நல்லா தான் இருக்கு. அதுல என்னப்பா அவங்க அங்க கோல்டா இருக்குதான்னு தான் எல்லாரும் பார்ப்பாங்களே தவிர்த்து என்ன டிசைன்லாம் பார்க்க மாட்டாங்க யாரும். அதை போடுற கம்பலுக்கு இது சூட் ஆகுமா? அதை யோசிச்சியா? கண்டினியூஸா 3 வாட்டி நீயே வாங்கிட்டப்பா. எனக்கு ஒரு கால் குண்டு கூட வாங்கலை. வாங்காதவா? எனக்கு தானே. ஆக்சுவலி என்னோட டர்ன் தான் வரணும் தெரியும்ல. நீ ஃப்ராட் ஏமாத்தி வாங்கினுங்கிற. பர்த்டேக்கு தான் உண்டான். வா, வருஷம் பூரா என் பர்த்டே தான். செப்டம்பர் மாசம் மட்டும்தான் உனக்கான மாசம். ஆக்சுவலா எனக்கு மாட்டல் போடணும்னு ரொம்ப நாள் ஆசை இருந்தேன். ஆனா பட் என்கிட்ட இருந்தது வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த வீடு வாங்கறதுக்காக தான் எல்லாத்தையும் சேல் பண்ணோம். எல்லாத்தையுமே இந்த வீட்டுக்காக தான், ஒரு வீடு வாங்கணுங்கிற ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூல எல்லாத்தையுமே வித்து வீடு வாங்கணும். இன்னைக்கு அதோட கிரவ் பிரைஸ் போது எனக்கு தோணிச்சு. அப்படின்னா ஏகப்பட்ட பவுன் நம்ம வித்தோம். திடீர்னு தோணுச்சுன்னா எப்படிப்பா வாங்குறது? வாங்க முடியறதுதான்ப்பா வாங்கணும். எல்லாத்தையும் முடியாதுல்ல. எல்லாத்தையும் அதனால ஒரு மாற்றல் ஒண்ணு வேணும் அப்படின்னு கேட்டது. எனக்கு வேணும்னு ரொம்ப நாள் கேட்டுட்டே இருந்தா அது இப்ப வாங்கணும்னு எனக்கு தோணுச்சு. வாங்கி தர சூழ்நிலையிலும் அவர் இருந்தாரு. அதனால ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம அந்த மாட்டல் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா எனக்கு மாட்டல் போடுறது ரொம்ப பிடிக்கும். இங்க வந்துதான் அதெல்லாம் போடுறதில்ல. சின்ன ஒரு நெக்லஸ் எப்ப பார்த்தாலும் போட்டுக்குவேன். சுடிதார் போட்டாலும் போட்டுக்குவேன், எல்லாத்துக்கும் போட்டுக்குவேன். எல்லா குழந்தையா இருந்தா எல்லாருமே அப்படிதான்ப்பா. சின்ன வயசுல எல்லாரும் ஒரு நெக்லஸ் ஒண்ணு போட்டு விட்டுருப்பாங்க. இப்பவும் நான் போட்டுதான் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டுக்காக தான் எல்லாத்தையும் வித்துட்டோம். கிண்டல் பண்ணுவாங்க, எங்கப்பா உன் சோக்கர் எடுத்து போடலையா கேட்டே என் சோக்கரை விற்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி ஒரு குட்டி குட்டி சோக்கர் எல்லாம் வாங்கி நான் போடணும்னு எனக்கு ஆசை. பட் அது வந்து எல்லாமே கடவுளின் கையில் தான் இருக்கிறது. பட் இப்போதைக்கு என்னால் இதை வாங்க முடிஞ்சதுனால நான் வாங்கிட்டேன். அவ்வளவுதான். எங்கனால முடிஞ்ச பட்ஜெட் இப்போதைக்கு அது மட்டும் தான். அதனால அது சின்னதா வாங்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வேலையும் நம்ம முடிச்சுட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறோம். பட் ஆனாலுமே வந்து இன்னும் அங்க வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல. நம்ம வேலையை நம்ம முடிச்சிட்டோம். சரிங்களா? இன்னும் நாளைக்கு காலையில எல்லாரும் பின்னாடியும் போன் பண்ணி ஃபாலோ பண்றது எங்க வேலை. ஆமா, மெயினா நம்ம டெக்கரேட்டர் கேட்டு வரல. எங்களுக்கு 2 பேருக்கு ஜாக்கெட் வரல. இவருக்கு ஷர்ட்னு தைச்சு வரல. மௌலி ட்ரெஸ் மட்டும் தான் முழுசா இங்க இருக்குது. ஏன் ஷர்ட் பிரச்சனை கிடையாது, தெரியவே இல்ல. நைட்டு 1 மணி ஆனாலும் உட்கார வச்சு தைக்க வச்சு வாங்கி வந்துருவேன். இஷ்யூ கூடாது. அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ், நாங்க நேற்று கொடுத்த வீடியோல வந்து நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஒரு சிலர் எல்லாம் மாத்தி அந்த இது மட்டும் என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் சாமி படம், அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரொவிஷன்ஸ், 3வது வந்துட்டு தண்ணி, அதுக்கப்புறம் 4வது வந்துட்டு குத்தவிளக்கு அப்படி சொல்லிட்டு நிறைய மாத்தி சொல்லியிருந்தீங்க. அது நிறைய மோஸ்ட் ஆஃப் கமெண்ட்ஸ்ல வந்து வந்ததை மட்டும் நம்ம நிறைய எடுத்துப்போம். அப்புறம் வந்து புளி வைக்கக்கூடாது, வெறும் 5 ஐட்டம் தான் சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் நான் 9 ஐட்டத்துக்கு வாங்கி வச்சிருக்கேன். அந்த 9 ஐட்டத்துக்கு என்ன வைக்கிறதுன்னு அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. ஆமா, மெயின் அதுதான். ஏன்னா நான் 9 வச்சிருக்கேன். நம்ம 9 பானை வச்சிருக்கோம். 9 பானைக்கு சொல்லி வச்சிருக்கேன். ஆனா 5 ஐட்டம் தான் எல்லாருமே சொல்றாங்க. நான் வந்து அந்த 7 வந்து 5க்கு அப்புறம் வந்துட்டு புளி, மஞ்சள் எல்லாமே சொல்லியிருந்தீங்க. புளி, காரம், மஞ்சள் சொல்லியிருந்தீங்க. நான் மஞ்சள் வைக்கல, பட் ஆனா மஞ்சள்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு 9 ஐட்டமா வந்துட்டு என்னமா
கரெக்டா வரிசையா எனக்கு கொஞ்சம் அதை அனுப்புங்க. அதையே நான் வந்து அதே மாதிரி வரிசையில எடுத்துட்டு போறேன். அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் கோயம்புத்தூருக்கு இன்வைட் பண்ணவே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா வந்து டேட் வந்து நம்ம முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலா இன்விடேஷன் வந்து லேட்டா தான் அடிச்சோம், டேட் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதனால நான் ஊருக்கு போயிருந்தேன்ல கோயம்புத்தூருக்கு, அப்போ வந்து தங்கச்சி வீட்டுல அவங்க மாமியார் எல்லாத்தையுமே நம்ம இன்வைட் பண்ணிட்டு வந்துட்டோம், சொல்லிட்டு வந்துட்டோம். அவங்க என்ன அப்படின்னாங்கன்னா ஸ்கூல் ரீஓபன் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எப்படி நாங்க லீவ் போட்டு வருது, ஆல்ரெடி நாங்க கோவாக்கே வந்து லீவ் போட்டு போயிருக்கோம், டூர் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அதனால டூர் போயிருவோம், அதனால வந்துட்டு நம்ம வர முடியாது, நீ பண்ணு, அப்புறம் இடையில ஏதாவது கேப் கிடைச்சா நாங்க வரோம், இப்பதானே வந்துட்டு வந்தோம் என்கேஜ்மெண்ட்டுக்கு, திருப்பி வந்து இப்ப வர முடியாது, அதனால நாங்க கொஞ்சம் அப்புறமா லேட்டா வரோம், நீ பண்ணு, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப வந்து இப்பதானே அம்மாவும் வந்துட்டு போனாங்க, அதனால அவங்களுமே வந்து சொன்னாங்க அடுத்தது நம்ம கல்யாண வேலை ஸ்டார்ட் பண்றோம்ல, அதனால அந்த டைம்ல நான் வந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம கல்யாண வேலையை ஸ்டார்ட் பண்ண போறோம், அது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் ரிவீல் பண்றேன் நான், மேரேஜ் டேட்டு, ரிசப்ஷன் டேட்டு, உங்களை எப்படி இன்வைட் பண்றது அப்படிங்கறதுல ஒரு கன்க்ளூஷன்ல போயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் கன்ஃபியூஷன்ல போயிட்டு இருக்கு, என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியல, ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்றாங்க, எங்களை பயமுறுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது பார்க்கும்போது ஆக்சுவலி எங்க பாப்பாவோட என்கேஜ்மெண்ட்லயே ஒரு 50 பேர் கிட்ட வந்திருந்தாங்க. பட் நம்ம சொல்லவே இல்லை, ஆனா வெளியில பாக்குறத சொல்ல ஹாப்பி தான் எங்களுக்கு. ஆனா பட் என்ன எல்லாமே வந்து அமைதியா ஒரு சந்தோஷமான முறையில் நடந்தா ஓகே. நம்ம ஒரு இடத்த சொல்லி ஒரு பிளேஸ் சொல்லி நம்ம ஒரு டைம் கொடுத்து நம்ம அவங்கள வர வைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஹாப்பி மூமெண்ட்ஸா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பெரிய டென்ஷன் ஆயிடுச்சு நம்மளுக்கு, கடைசில இல்லாம நம்மளே குழப்பி விடுறாங்க. அதனால அந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து கொஞ்சம் அடுத்த வீடியோல நான் கிளியரா போடுறேன். டிசிஷன் வந்து இமிடியேட்டா எங்கனால எடுக்க முடியல. அடுத்தடுத்து நம்ம கல்யாண வேலைகள் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்து கல்யாண டேட்டும் ரிசப்ஷன் டேட்டும் ரிவீல் ஆகும். பட் உங்களை எப்படி இன்வைட் பண்றதுங்கிறது கொஞ்சம் டிஸ்கஸ் போயிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாங்கன்னு பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.